சிட்டி காம் டென்மார்க்லேருந்து வோல்க்ஸ்வேகன் பீட் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்களாம்ப்பா இந்த காரு. மிஸ்டர் பீட்டில் சரக்கு குடிக்க இது வச்சுருக்காங்கப்பா. ஜிடி கார் மியூசியம் கிளம்பியிருக்கோம். இதுலேருந்து 3 கிலோமீட்டர் காட்டுது, 2.5 கிலோமீட்டர். கேட்டு டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் கார் மியூசியம் தான் கேட்டு. Tuesday to Sundays 9 AM to 6:30. All Mondays maintenance closed. Lunch time 1 to 2 PM. கார் மியூசியம் ஒருத்தருக்கு 125 ரூபா. சயின்ஸ் மியூசியம் இருக்குது, காம்போ இருக்குது. அதாங்கப்பா. வந்துட்டோம்ப்பா. இது தமிழ்நாடு கேரளாலலாம் வர கேமரா வேறு பிடிப்பாங்களா போட்டிருந்தா, அதுவும் சஸ்பெண்ட் வேறு பண்ணிடுவாங்களாம் லைசன்ஸு. சரி, அப்பப்போ கொஞ்சம் உஷாராக பார்த்து வர வேண்டியதாக இருக்குது. நம்ம கேமரா தான் அட்வான்டேஜ் வேறு, மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட்ஸ்னால டக்குன்னு இப்படி பிடிச்சி இப்படி கழட்டிடலாம். இதுதான் அந்த போர்டு நான் பச்சனைலேருந்து. வந்துட்டோம் கடைசியாக. கார் ஜிடி மியூசியம் ஆர் ஜிடி கார் மியூசியம் பார்ப்போம். ஜிடி மியூசியம் டிக்கெட் அப்படியே சூடாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இது உங்கள் நம்பரெல்லாம் இருக்குது, ப்ளர் பண்ணோமே நம்ம எல்லாம் அதில் எல்லாம். சும்மா எங்கே வீல்ஸ் வந்துட்டோம் உள்ளே. 6 மணி இப்போது 6:15 லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்களாம். 6:30 மணிக்கு கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் சார், வெளியே வந்தோன்னு நீங்கள் அதுக்குள்ளே அப்படின்னாங்க. அப்போ ப்ளீஸ் டூ நாட் க்ராஸ் த செயின் அப்படின்லாம் சொன்னாங்க. டூ நாட் டச் எனி திங் அப்படின்னு.
ஜிடி நாயுடுஸ் ஃபஸ்ட் மோட்டர் சைக்கிளாம்பா. ராயல் என்ஃபீல்டா? த ரட்ஜ் மல்டி பிஃபோர் ரீகண்டிஷனிங். ஐயோ பாவம், ரீகண்டிஷன் பண்ணுறப்போ இப்படி ஆயிருக்கு. ப்ளீஸ் டு நாட் டச். மஸ்தா ஆர்எக்ஸ் 8 எம்பியா? ஜெய் ஹனுமான்ஜின்னு போட்டிருக்கு. அவருடைய கலெக்ஷன் ஆச்சு இது இல்லை எப்படின்னு? மஸ்தா வாவ். இங்கே பார்த்தீங்களா டொயோட்டா செரா அப்படியே வித் ஏன்னா விங் ஸ்க்ரீனாக ஏதோ சொல்லுவாங்களே, அதை படையப்பா படத்தில் வந்துருந்துச்சாப்பா. டொயோட்டா செரா ஃப்ளை டோர்ஸ் ஆர் பட்டர்ஃப்ளை டோர்ஸ் அப்படின்வாங்க இதை. வோல்க்ஸ்வேகன் பீட்டில். இது இந்த ஹெர்பி ஃபுல்லி லோடட் அப்படின்னு ஒரு படத்தில் வரும், இந்த ஹெர்பி அப்படின்னு. இதுனா வோல்க்ஸ்வேகன் பீட்டில். ஃபோர்டு ரோஸ்டர். வோல்க்ஸ்வேகன் பீட்டில். இது வோல்க்ஸ்வேகன் வேரியண்ட் டைப் 3 அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாம் கிராஸ் செக்ஷன் காட்டுறாங்க. பின்னாடி ரேர் இன்ஜின்னு, முன்னாடி லக்கேஜ் வச்சுக்கோ. பென்ஸா கிறிஸ்லரா இது எதுன்னு தெரில. இதான் போர்டை காணோம். போர்டு இல்லை. அந்த வண்டி அவ்வளோ லாங்காக இருக்குது. ஸ்போக் வீல். கிளாசிக் பிளேமத். இது ஸ்டுடியோ பேக்கர் பிரசிடெண்ட். அந்த கார் பார்த்தீங்களா, சின்னது உக்காந்து போகிற மாதிரி அங்கே. ஆஸ்டன் மினி வேன் செம்மையாக இருக்குது பார்க்க. வாவ் நைஸ். ஆஸ்டின் 8, ஆஸ்டின் 10. தர்மஸ்தலா கிட்ட ஒரு கார் மியூசியம் ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஆமாம், அது ஆமாம் வாக்ஸால். அதில் இவ்வளோலாம் கலெக்ஷன் இருக்கவே இல்லை. அது நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கிட்ட எங்கேயோ அவர் ஒரு கார் ஓட்டின்னு வந்தார் அப்படின்னு. அதான் ராயல்ஸ் சில்வர் ஷேடோ. எனக்கு சின்னதாக அந்த வேன் ஷெவ்ரலெட். அது டாட்ஜு, இது ஷெவ்ரலெட். ஜி எனக்கு இது பாருங்கள், இந்த படத்துக்கு போயிருந்தோமே, என்ன படம் அது? இது இப்போது டாம் க்ரூஸ். அதில் இந்த மாதிரி ஏதோ கார் தான் ஓட்டுறது அவர். என்ன இது பீல் ட்ரைடெண்ட்டா? இல்லை, ஃபுல்டா மொபைலோ பேம்பினியோ என்னமோ. அங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், ஸ்கூட்டா கார். நல்லா இருக்கு. இந்த மாதிரி கலெக்ஷன் பார்த்ததில்ல. லாய்ட் அப்படியே கெத்தாக இருக்குப்பா இது வண்டி. செம்மையாக இருக்குது. ஓல்ட்ஸ்மொபைல் டைனமிக் 60. ப்ரொஃபஷ்னல் கேமராலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்களே, ரொம்ப அடி வந்திருக்கு இந்த காருக்கு. எத்தனை வருஷம் பழசு? 1939. அப்படியே அப்போ பயங்கரமாக வச்சுருக்காருயா.
இங்கே பாருங்கள் பாஷா பாக்ஸ்டர் அதுதான் சத்தீஸ்கர் ட்ராபண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோட்டோ கேரளா வண்டி ஏதோ ஃபேன்சியாக வாங்கியிருக்காரு. மோஸ்டலைஸ் பென்ஸ் எஸ்எல்கே 230. இது ஏதாவது படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்களா? இந்த டிவியில் காட்டுறாங்க இந்த வண்டி. இது என்ன அப்படின்னு 1996 டு ப்ரெசண்ட். ஓ கன்வெர்ட்டபிள் பாருங்கள் பிரசிடெண்ட் வண்டி. இதெல்லாம் எப்படி கேடிலாக் 1997 4600 cc வண்டி. அப்படியேங்கப்பா மிஷ்லின் டயர்ஸ் போட்டிருக்காங்க. லுமினோஸ் உள்ளெல்லாம் சரக்கு குடிக்க இது வச்சுருக்காங்கப்பா. டிவி இருக்குது உள்ளே. அவ்வளோ லாங்காக இருக்குது இடத்துலேருந்து அவ்வளோ தூரம். லெமனோஸ் 1997 பர்த்டே பார்ட்டி வெட்டிங் பார்ட்டி செரிமனிஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம்ப்பா. இது ரியர் சீட்டில் வைஃபை சேட்டலைட் ஃபோனு டைரக்ட் லைன் டு வைஸ் பிரசிடென்ட் டு தி அண்ட் தி பென்டகன். ஆக்சிஜன் சப்ளை அண்ட் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் வென் இட் ரன்ஸ் ஆன் ஃப்ளாட் டயர்ஸ். அப்படியேங்கப்பா பிரசிடெண்ட் இது இருந்துச்சு இது. ஆனால் ஆக்சுவலாக இதே மாதிரி இதே லென்த்தில் பிரசிடெண்ட் கிட்ட இருக்குன்னு. இது ஆக்சுவலாக பிரசிடெண்ட் இது கிடையாது. இந்த கார் பாருங்கள் ஏதோ கிஃப்டாம்பா. காட்லிப் ஸ்டால் அப்படின்னு ஜெர்மனிலேருந்து ஜி.டி. நாயுடு கோயம்புத்தூருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜி.டி. நாயுடுஸ் ஃபேவரேட் காராம்பா இது. பென்ஸு என்ன பேர்? பென்ஸ் 170S. வா இதை பாருங்கள் சிங்கிள் சீட்ரு செம்மையாக இருக்குது பார்க்க. என்ன வேண்டியது சிட்டி இஎல் சிட்டிகாம் டென்மார்க்லேருந்து. பிஎம்டபிள்யூ ஏதோ பைக்கு C1 அப்படின்னு. டூ வீலரு கவர்டு ஸ்கூட்டர். இது வந்து கோவா படத்தில் அவனுங்க இது பண்ணுவானுங்க. ஹோல்ஸ் வேகன் காம்பி வேன். கோவா படத்தில் கோவா போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது பாரு இன்னொரு வால்ஸ் வேகன் பீட்டில் இன்னொன்று 2010 நியூ பீட்டில் 2 லிட்டர். இது வந்து பிஜிஆர்டு. நான் ஃப்ரான்ஸ்லேருந்து இறக்கியிருக்காங்க. எப்படி இதெல்லாம் இறக்கிறதுக்கே டைம் ஆகிருக்குமே. இதெல்லாம் நல்லாயிருக்கும். செக்வேவா என்ன செக்வே. இது வந்து ஆக்சுவலாக மிஸ்டர் பீன் ஓட்டுறதுன்னு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ரெஃபரன்ஸ். நல்லா இருக்குது. அவன் ஒருத்தன் நந்துனே ஓவர்டேக் பண்ணிடுவான் அந்த எபிசோடு மிஸ்டர் பீனில். 50 cc டிவிஎஸ் 50 மாதிரி. ஏதோ இன்னோவேஷன் மோட்டரேட் அப்படின்னு இந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்னு தமிழ் படத்தில் ஏதோ காட்டுறாங்க. தமிழ் படமாச்சு அது. தமிழ் படம் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா இந்த காரு. இதோ ஃப்ரெஞ்சு வண்டி சித்ரோயன். இப்போ புதுசாக இந்த C3 C5 எல்லாம் பார்த்துன்னு இருப்பீங்க. அந்த வரிசையில் இருக்கிறது. Fiat 500 Fiat 600. நல்லா இருக்குது. வெரைட்டிஸான காரு நிறைய எதிர்பார்த்தேன். வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே முடிச்சிட்டாங்க. இப்படி ஒரு லைன் அப்படி ஒரு லைன் அப்படி ஒரு லைன் அவ்வளோதான். எவ்வளோ இதுக்கு கஷ்டப்பட்டு கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்குள்ள எவ்வளோ இதுக்கு
125 125 GD கார் மியூசியம்.